நாளைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு. வீடியோ வந்து சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். அதாவது எழில் இருக்கார்ல, எழில் வந்து சுடர் வந்து லவ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். அவங்களுக்காக வந்து மோதிரமெல்லாம் வாங்கிட்டு வந்து போடுறாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம சுடர் இருக்காங்கல்ல, சுடர் வந்து தீபாவை வந்து வீட்டுக்கே கூட்டு வந்திருக்காங்க. இனிமேல் இங்கே தான் தங்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உண்மையெல்லாம் சொல்கிறாங்க. அதெல்லாம் பார்க்குறப்போ சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு எடுத்த உடனே வந்து நம்ம எழில் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க, இனிமேல் வந்து சுடர் வந்து இந்த வீட்டை விட்டு எங்கேயுமே போக மாட்டான், சரியா? இந்த வீட்டிலே தான் இருக்க போகிறான். நான் உங்களுக்கு வந்து கேரண்டி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து எழில் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே குழந்தைகள்லாம் கேட்குறாங்க, அப்பா நீங்கள் வந்து எங்களுக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணி கொடுக்கணும். ஏன்னா வந்து நீங்கள் எப்போயாவது கோவப்பட்டீங்கன்னா சுடர் வந்து வீட்டை விட்டு போ அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிடுவீங்க. அப்படிலாம் சொல்லக்கூடாது. எந்த காரணத்தை கொண்டும் சுடர் வந்து வீட்டெலாம் இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கெல்லாம் சத்தியம் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அபி வந்து சத்தியம் கேட்குறாங்க. சரி, இப்போ உங்களுக்கு என்ன சத்தியம் பண்ணி கொடுத்தா சந்தோஷம் தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எழில் வந்து எல்லாருக்குமே வந்து சத்தியம் பண்ணி கொடுத்துட்றாங்க. அதுக்கடுத்து வந்து குழந்தைகள்லாம் சந்தோஷத்தோடு போகிற மாதிரி தான் காட்டிகிட்டு இருக்காங்க. மறுநாள் காலையில் வந்து நம்ம எழில் இருக்கார்ல, எழில் வந்து 2-3 பேக் நிறைய ஏதோ கொண்டு வர மாதிரி காட்டுறாங்க. அப்போ வந்து கனகவழி அம்மா வந்து கேட்குறாங்க, என்னப்பா எழில் இவ்வளோ வெயிட்டாக என்னது இருக்குது பைக்குள்ளே, எல்லாம் நிறைய இருக்கே அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. ஆமாம்மா, ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது. இந்துவோட பிறந்தநாள் வருதுல்ல, அதனால் எல்லாத்துக்குமே வந்து நம்ம வீட்டில் எல்லாத்துக்குமே நான் வந்து கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன். எல்லாத்தையும் வர சொல்லுங்கள் ராமையா, வீட்டில் உள்ள எல்லாத்தையுமே வர சொல்லுங்கள் அப்படின்னு சொன்ன உடனேயும் இந்த போய் கூட்டு வரேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போய் எல்லாத்தையுமே கூட்டு வராங்க. எல்லாருமே கீழே வந்துடுறாங்க. வந்தவொடனே டாடி இது என்ன டாடி என்ன டாடின்னு சொல்லிட்டு குழந்தையெல்லாம் கேட்குறாங்க. இது உங்களுக்கு வந்து கிஃப்டெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன், சரியா? ஆனால் ஒரு கண்டிஷன், இந்த கிஃப்ட்டு வந்து கண்டிப்பாக இங்கே வச்சு நீங்கள் பிரிக்கக்கூடாது, உங்கள் ரூமில் வச்சு தான் பிரிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்ன கிஃப்ட் டாடி இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கவின் வந்து கேட்குறாரு. நான் தான் சொல்கிறேன்ல, கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பிடிச்ச கிஃப்டாக தான் இருக்கும், சரியா? நீங்கள் வந்து ரூமில் போய் தனியாக பிரித்து பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே டாடி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து எல்லாத்துக்கும் ஒவ்வொரு கிஃப்டாக கொடுக்காங்க. ஃபஸ்ட்டு அபிக்கு, அதுக்கடுத்து கவினுக்கு, எல்லா குழந்தைகளுக்குமே கொடுக்காங்க. அதுக்கடுத்து வந்து அவங்க அம்மா கொடுக்காங்க. அடுத்து மனோ கொடுத்துட்டு வேலைக்காரி இருக்காங்கல்ல செல்வி, அவங்களுக்கு கொடுக்காங்க. டிரைவர் நம்ம ராமையாக்கெல்லாம் கொடுக்காங்க. எல்லாத்துக்கும் கொடுத்து முடிச்சிடுறாங்க. நம்ம சுடர் வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க, எல்லாத்துக்கும் வந்து கிஃப்ட் கொடுத்துக்கிட்டு இருக்காரு, நமக்கு வந்து கண்டிப்பாக வந்து சார் கடைசியாக கொடுப்பாரு அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அவங்க கரெக்டாக யோசிச்சுக்கிட்டு இருந்த மாதிரி அவருக்கு வந்து கிஃப்ட்டே கிடைக்கல. நம்ம இது கனகவழி அம்மா வந்து சுடரோட மூஞ்சி வந்து பார்த்துடுறாங்க. என்ன இவ வந்து ஃபேஸ் டல்லாக இருக்குது, ஒருவேளை வந்து எழில் வந்து கிஃப்ட்டு தரலன்னு சொல்லிட்டு கவலையாக இருக்காளோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வாயை திறந்தே கேட்டுடுறாங்க. என்னப்பா எழில் எல்லாத்துக்கும் கிஃப்ட் கொடுத்த, சுடருக்கு மட்டும் கிஃப்ட் கொடுக்கலையே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஐயோ அம்மா, சுடர் நம்ம வீட்டில் இருக்கிறதே நான் வந்து மறந்துட்டேம்மா, அவளை வந்து மனசுக்குள்ளேயே வச்சுக்கலாமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த இடத்துல சொல்லிடுறாங்க. அதை கேட்டவனையும் நம்ம மனோகரிக்கு வந்து பயங்கரமான சந்தோஷமாயிருது. சுடரை வந்து ஒரு ஆளாகவே நம்ம எழில் வந்து மதிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த இடத்துல சந்தோஷமாக இருக்கிற மாதிரி தான் காட்டுறாங்க. இங்கிட்டு பார்த்தா நம்ம சுடருக்கு வந்து பயங்கரமான மனசு கஷ்டமாக போயிடுது. நம்மளை ஒரு ஆளாகவே மதிக்கலை, வீட்டில் நம்ம இருக்கோன்னு சொல்ல சாருக்கு வந்து ஞாபகம் இல்லை, நமக்கு ஒரு கிஃப்ட்டு கூட வாங்கிட்டு வரலையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து நம்ம எழில் வந்து மன்னிப்பு கேட்காங்க. சாரி சுடர், மன்னிச்சிரு, உன் ஞாபகமே எனக்கு வரல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சார் இதில் என்ன சார் இருக்குது, இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது சார், நீங்கள் எதுக்கு சார் இதுக்கெல்லாம் சாரி கேட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிற மாதிரி தான் காட்டுறாங்க. அப்போ வந்து நம்ம எழில் வந்து சொல்கிறாங்க, இன்னும் ஒரு உங்களுக்கு குட் நியூஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே எல்லாருமே என்ன என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. இன்றைக்கி நைட்டு வந்து நம்ம வீட்டுக்கு சாப்பிட்றதில்ல, நம்ம வந்து வெளியில் ஹோட்டலில் போய் தான் சாப்பிட போகிறோம், சரியா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே எல்லாருமே என்ஜாய் பண்ணிடுறாங்க. சூப்பர் டாடி சூப்பர் டாடி, இன்றைக்கி எனக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கி சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கவின் எல்லாருமே மேலே போகிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அடுத்து நைட் ஆயிடுது. நைட்டு எல்லாமே புது ட்ரெஸ் எல்லாம் போட்டு ஜம்முன்னு வந்து ஹோட்டல் போகிறதுக்காக கிளம்பி வந்துட்டாங்க. எல்லாம் வந்தாச்சுல, கிளம்பலாம்ல, ராமையா கார் ரெடியாக இருக்கா அப்படிங்கிற மாதிரி வந்து ராமையா கிட்ட கேட்குறாங்க. ராமையா வந்து சொல்கிறாரு, சார் வெளியில் பாருங்கள் சார், இடி மின்னல் மழை எல்லாம் பயங்கரமாக பேஞ்சிக்கிட்டு இருக்குது, நியூஸில் வேறு வந்து கனமழை வரும்னு சொல்லிட்டு நியூஸ்லலாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே யோசிக்காரு. ஐயையோ இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே, மலையில் போனாலும் நம்ம மாட்டிக்கிடுவோம், மலையில் போனால் நனைஞ்சிட்டோம்னா அப்புறம் என்ஜாய் பண்ண முடியாது, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு சரி இருக்கட்டும், நம்ம இன்றைக்கி வேணால் வீட்டில் சாப்பிட்டுக்குருவோம், நாளைக்கு ஹோட்டல் கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல சொல்கிறாரு எழில். அட போங்க டாடி, நானே வந்து இன்றைக்கி ஹோட்டலில் நல்லா போய் சாப்பிட்லான்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன், எல்லாமே வேஸ்ட்டாக போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கவின் சொல்கிறாங்க. டேய் கவின், ஏன்டா ஃபீல் பண்ணுற, நாளைக்கு தான் கூப்பிட்டு போகிறேன்னு சொல்கிறேன்ல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை டாடி, இன்றைக்கி நான் ஹோட்டலில் போய் என்னென்ன வாங்கணும், எப்படி சாப்பிடணும்னு சொல்லிடலாம் நான் யோசிச்சு வச்சுட்டேன், இப்போ எனக்கு மூட் அவுட் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. டேய் என்னடா பண்ணுறது, அதான் மழை பெய்யுதில்ல அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனையும் அதுக்கடுத்து வந்து கனகவழி அம்மா வந்து சொல்கிறாங்க, பேசாமல் குழந்தைகளுக்கு என்னென்ன வேணும்னு கேட்டு அதை வந்து ஆர்டர் போட்டு வீட்டிலே சாப்பிட்ருவோம்ப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே இதுவும் நல்ல ஐடியா தாம்மா, உங்களுக்கெல்லாம் என்னென்ன வேணும்னு சொல்லுங்கள், நான் வந்து ஆன்லைனில் ஆர்டர் போட்டு தரேன், வீட்டிலே சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எழில் வந்து சொல்கிறாங்க. உடனே வந்து நம்ம சுடர் வந்து சொல்கிறாங்க, சார் எதுக்கு சார், குழந்தைகளுக்கு என்னென்ன வேணும்னு சொல்லுங்கள்,
எல்லாத்தையுமே நான் வந்து செஞ்சு அசத்திடுறேன். அது மட்டும் இல்லாமல் ஹோட்டலில் போனால் எப்படி என்விரான்மெண்ட் இருக்குமோ அதே மாதிரி இங்கேயே அரேஞ்ச்மெண்ட் பண்ணிடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்னது இங்கே அரேஞ்ச் பண்ண போறியா அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. ஆமாம் சார், எனக்கு ஒரு 1 மணி நேரம் மட்டும் டைம் கொடுங்க, சூப்பராக நான் வந்து நம்ம டைனிங் ஹாலை மாற்றி காட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓ அப்படியா? உடனே கனகவள்ளி அம்மா வந்து சொல்கிறாங்க, சரிப்பா நம்ம சுடர் சொன்னான்னா கண்டிப்பாக ஏதாவது வித்தியாசமாக தான்ப்பா பண்ணுவான், நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம், எல்லோரும் வாங்க மேலே போவோம், 1 மணி நேரம் கழித்து வருவோம்னு சொல்லிட்டு எல்லாருமே மேலே போயிடுறாங்க. அடுத்து பார்த்தா நம்ம சுடர் வந்து அந்த ரூம்லேயே லைட் அமர்த்திட்டு ஒன்லி மெழுகுவத்தி தான், ஃபுல்லாகவே ரூம் ஃபுல்லாகவே மெழுகுவத்தி பூவு அது இதுன்னு வச்சு ஒரு நைட் லேம்ப் மாதிரி இருக்கும்ல அதெல்லாம் வச்சு அசத்திட்டு அதுக்கடுத்து எல்லாத்தையுமே சாப்பிட கூப்பிடுறாங்க. வந்து பார்த்தோன்னே எல்லாத்துக்குமே பயங்கரமான ஷாக் ஆகிடுது. ஹோட்டலில் இருக்கிற மாதிரியே இருக்குன்னு சொல்லிட்டு குழந்தையெல்லாம் வந்து அந்த இடத்துல சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. நம்ம எழிலுக்கும் பயங்கரமான சந்தோஷம். பரவாயில்லையே சுடர், நீ வந்து இப்படி அழகாக பண்ணிட்டியே, நான் வந்து இப்படியெல்லாம் பண்ணுவேன்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கவே இல்லை, உண்மையாகவே சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தேங்க்ஸா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்து குழந்தையெல்லாம் வந்து எங்களுக்கு பிடிச்சதெல்லாம் ரெடி பண்ணிட்டியா, நாங்கள் கேட்டதெல்லாம் ரெடி ஆயிடுச்சா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எல்லாத்துக்குமே எல்லாம் ரெடி ஆயிடுச்சு, இருங்க உங்களுக்காக வந்து எல்லாத்தையும் கொண்டு வந்து நானே வச்சிடுறேன், சாப்பிடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ வந்து சுடர் 1 நிமிஷம் நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எழில் வந்து சொல்கிறாங்க. நின்ன உடனேயும் இந்தா இதை பிரித்து பாரு அப்படின்னு சொல்லிட்டு கையில் கொடுக்காங்க. சார் இது என்னது சார் அப்படின்னு சொன்ன உடனேயும் அஞ்சலி வந்து சொல்கிறாங்க, பிரித்து பாரு சுடர் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணுறாங்க. அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா அதுக்குள்ளே வந்து ஒரு ரிங் இருக்குது. அதை பார்த்தோன்னே பயங்கரமான சந்தோஷமாயிடுது. சார் எனக்கா சார் ரிங்கு அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. ஆமாம் சுடர், உனக்கு தான் ரிங்கு நல்லா இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. சார் உண்மையாகவே சூப்பராக இருக்குது, எதுக்கு சார் எனக்காகலாம் தங்கப்பொருள் எடுத்து செலவு பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. என்ன சுடர், இது என்ன சாதாரணமாவா, இந்த குடும்பத்தையே வந்து நீ எத்தனை டைம் வந்து நல்லபடியாக பார்த்துருக்க, அதுக்காக நான் இது வரைக்கும் உனக்கு ஒன்று கூட செஞ்சது கிடையாது, அதனால தான் இந்த இந்து பிறந்தநாள் அன்னைக்காவது உனக்கு ஏதாவது செய்யணும்னு ஆசைப்பட்டு தான் எடுத்தேன், வாங்கிக்கோ நல்லா தானே இருக்குது, உனக்கு பிடிச்சிருக்குல அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சார் அப்படின்னு சொன்னோடனே கனகவள்ளி அம்மா வந்து சொல்கிறாங்க, எப்பா அதை கையில் ரிங்கில் போட்டு கையில் வந்து அந்த ரிங்கை போட்டு விடுப்பா அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு கையில் ரிங்கெல்லாம் போட்டு விடுறாங்க. போட்டு விட்டுட்டு எல்லாருமே வந்து அந்த இடத்துல சாப்பிட்டு முடிச்சிடுறாங்க. சாப்பாடெல்லாம் சூப்பராக இருக்குது சுடர், ரசத்திட்ட அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அந்த இடத்துல வந்து புகழ்ந்து தள்ளிட்டு போகிறாங்க. மறுநாள் காலையில் வந்து எல்லாருமே ஹாலில் உட்காந்து டீ குடிச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்போ சுடர் அங்கப்பா அப்படின்னு கனகவள்ளி அம்மா வந்து கேட்காங்க. அவளோட ஃப்ரெண்டு யாரையோ பார்க்க போகிறேன்னு போயிருக்காப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பார்த்தா சுடர் வந்து தீபாவை வந்து வீட்டுக்குள்ளே கூட்டு வர மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அதை பார்த்த உடனே சுடர் இது யார் இது அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே சார் இவங்க தான் சார் இந்து அக்காவோட ஃப்ரெண்டு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்னது இந்துக்கு ஃப்ரெண்டா, அப்படிலாம் இருக்க வாய்ப்பு இல்லையே, எனக்கு தெரியாமல் இந்துக்கு எந்த ஃப்ரெண்டு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சார் என்ன சார் 24 மணி நேரமும் நீங்கள் வந்து அக்கா கூடயா இருந்தீங்க, இவங்க வந்து உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம்ல, அவங்களோட ஃப்ரெண்டு எனக்கு தெரியும் சார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே மனோகரி வராங்க. ஏய் என்ன யாரையா வீட்டுக்குள்ளே கூட்டு வந்துக்கிட்டு இந்துவோட ஃப்ரெண்டுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. மேடம் நீங்கள் ஒன்றும் பேசாதீங்க, இது நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வாயை வந்து அடைச்சிடுறாங்க. சரி இப்போ எதுக்கு இங்கே கூட்டு வந்த அப்படின்னு சொல்லிட்டு கனகவள்ளி அம்மா வந்து கேட்காங்க. இந்த அக்கா வந்து இங்கே தான் தங்க போகிறாங்க நம்ம கூட, அதுக்காக தான் கூட்டு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏப்பா சுடர் சொன்னால் நல்லா தான்ப்பா இருக்கும், அவள் ஏதாவது நல்லது தான் செய்வா, அதனால் ஓகே சொல்லுப்பா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அதான் அம்மாவே ஓகே சொல்லிட்டாங்களே சுடர், இனி எனக்கு ஒன்றும் கிடையாது, ஓகே தான் அப்படி சொல்லிவிட்டு அவரும் சொல்லிடுறாரு. சரி ராமையா சுடர் ரூமில் கொண்டு போய் இந்த சிஸ்டரை வந்து தங்க வைங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து எழில் வந்து சொல்லிடுறாங்க. சரின்னு சொல்லிவிட்டு அவங்க வந்து அந்த ரூம்குள்ளே போயிடுறாங்க. இங்கிட்டு பார்த்தா பயங்கரமாக பிளான் போட்டுக்கிட்டு இருக்காங்க. நம்ம மனோ வந்து ரவுடிகளுக்கு கால் பண்ணி நம்ம சுடரோட கதையை முடிக்கிறதுக்காக பிளான் போடுற மாதிரி காட்டுறாங்க. அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த எபிசோடு வந்து முடிச்சிடுறாங்க.